ஒரு பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னா போதுங்க. எப்படா கல்யாணம் பண்ண போற? எப்போ வீடு கட்ட போற? எப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? தம்பி எப்போ படிக்க வைக்க போற? நீ எப்போ ஒரு ஸ்டாண்ட் ஆக போற? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருக்க? அசட் எவ்வளோ வச்சிருக்க? இப்படி கேட்டு 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 ஒரு பையனை வீட்டை விட்டு கூட வெளியில் விடாமல் பண்ணிடுறீங்க. அதை நிம்மதியாக ஒரு டீ கூட குடிக்க முடியாது. டீ கடைக்கு போய் உக்காந்தா எப்படா கல்யாணம் அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் ஆகாதவனை பார்த்து. கல்யாணம் ஆச்சுன்னா எப்படா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்க. வீடு கட்ட அஸ்திவாரம் தான் போட்டிருப்போம், வீடு கட்டி முடிச்சாச்சான்னு கேட்குறீங்க. ஏங்க, வார்த்தையில் சொல்லிடலாங்க, வாழ்ந்து பாருங்க, அது ஒரு வழிங்க. சரியா? எல்லாத்தையுமே நம்ம வாயால் ஈஸியாக சொல்லிடலாம். அதாவதுங்க, 25 வயசில் தான் ஒரு பையன் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் முடிச்சுட்டு இதுதான் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு புரிகிறதுக்கே அவனுக்கு 25 வயசாயிரும். அப்போ தான் அவனுக்கு இதுதான் என்னோடய வாழ்க்கையா அப்படின்னு நினப்பான். அவன்கிட்ட போயிட்டு அந்த 25 வயசு பையன்கிட்ட போயிட்டு சொந்த வீடு, சொத்து சுகம், பேங்க் பேலன்ஸு, நகை நட்டு, பெரிய பேக்ரவுண்டு இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட எப்படிங்க இருக்கும்? இல்லை, இந்த இந்த 25 வயசு பையன்ட்ட எல்லாமே கேட்குறீங்களே, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லா பேருமே, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோட அப்பா அம்மா எல்லா பேருமே கல்யாணம் முடிச்சிருப்பாங்களா? அவங்க எல்லா பேருமே, பொண்ணோட அப்பா அம்மா எல்லா பேருமே 25 வயசில் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கல்யாணம் முடிச்சாங்களா? எல்லாமே சேர்க்கணுங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் வரும். 40 வயசில் தான் ஒருத்தன் வீடு கட்ட முடியும். எல்லாமே முடியுங்க. அதுக்காண்டி கடன்லாம் வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றவங்க அவசரப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு இஎம்ஐ, பாதி பேர் இந்த கௌரவத்துக்காண்டி வீடு கட்டிடுறதுங்க. இஎம்ஐயில் கட்டிடுறது. ஏண்டா கட்டணும்? டெய்லி தலை தன்னால் அடிச்சுக்கிறது. வாடகை வீட்டில் இருந்தால் கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், தேவையில்லாமல் சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னு நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். கல்யாணம் ஆகாதவங்கிட்ட போயிட்டு கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க. உடம்பு சரியில்லாதவங்கிட்ட போயிட்டு உன்னோட உடம்போட பலத்தை கட்டாதீங்க. சொத்து பற்றி இல்லாதவன்கிட்ட போய் உங்கள் சொத்தை பற்றி பேசாதீங்க. சரியா? எல்லா பேர்த்திட்டையுமே பாசிட்டிவாக நடங்க. காலம் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. அது எப்போ சேஞ்ச் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் சீக்கிரமே எல்லாமே மாறுங்க. ஒரு வாலிபனோட மனவேதனை வந்து 25 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ தான் அவன் லைஃப்பை வந்து புரிஞ்சுப்பான். அந்த லைஃப் அவனுக்கு அப்போ தான் தெரியும் இந்த லைஃப்னால் என்னென்னு. அது தெரியறதுக்கு தான் 25 வயசு. 25 வயசில் ஒருத்தன் செட்டிலான பையனுக்கு தான் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்கன்னா அவன் எப்படி செட்டில் ஆவான் லைஃப்பில்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அதனால் எந்த ஒரு பையன்ட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும்.